அனைவருக்கும் வணக்கம். நான் ரெயின்சி, மென்டல் ஹெல்த் நர்ஸாக யூகேயில் வேலை செய்வேன். என்னுடைய யூடியூப் சேனல் ரெயின்சிஸ் பேஜ் என்றது. இதில் மைண்ட்ஃபுல்னஸ், மென்டல் ஹெல்த் சம்மந்தமான விடயங்களை எங்களோட மக்களுக்கு இதை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் என்ற நோக்கத்துக்காக இந்த யூடியூப் சேனலில் வீடியோக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கருதினால் இந்த வீடியோக்களை லைக் பண்ணி போட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை வழங்குங்கள். இதன் மூலமாக எங்களுடைய சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை நாங்கள் பரவிக்கொள்வோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற நேரம் அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதை பண்ணுறதுனால வீடியோக்கள் உங்களை ஈஸியாக அடைகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கு நான் உங்களுக்கு மைண்ட்ஃபுல்னஸ் என்றால் என்ன, அதால் என்னென்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படுதுன்றதை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எங்களில் நிறைய பேர் நினைக்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் என்று சொன்னால் அமைதியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில் அது என்னன்னு சொன்னால் எங்களோட மனம் ஒரு நேரத்தில் அந்த நிகழ்வில் மட்டும் வாழ்கிறதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். இதை விளங்கி கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் இதை ஈஸியாக எப்படி நான் உங்களுக்கு சொல்லலாம்டா, எங்களுக்கு 3 காலம் இருக்குது: இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலத்தில் எங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கும். நிகழ்காலத்தில் நான் இப்போ இருந்து உங்களோட கதைச்சு கண்டுக்கிறேன், அதுதான் நிகழ்காலம். எதிர்காலம்ன்றது அடுத்த நிமிடம் நடக்க போகிறது அல்லது அடுத்த நாள் ஏதோ ஒன்று இனிமேல் நடக்க போகிறது எதிர்காலம். இந்த 3 காலங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இனிமேல் வாழ போகிறோம். மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது இந்த நிகழ்காலம், அதாவது இன்றைக்கு இல்லை, இப்போ இந்த நிமிடம் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்றது தான். இப்போ நான் மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கிறேன் என்று சொன்னால் நான் உங்களோட கதைக்கிற விடயத்தில் என்னுடைய முழு கவனமும் இருக்கா என்றது தான் மைண்ட்ஃபுல்னஸ். அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன வேலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்களோ அந்த வேலையில் மட்டும் உங்களோட கவனம் 100% இருக்கிறதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது ஒரு வேளை நீங்கள் சமைத்து கொண்டிருக்கலாம். இப்போ நீங்கள் சமைத்து கொண்டிருக்கும் உங்களோட கை சமைத்து கொண்டிருக்குது, உங்களோட உடல் அந்த சமையல் அறையில் இருந்து அந்த வேலையை செய்து கொண்டிருக்கும். ஆனால் எத்தனை பேர் எங்களுக்கு சொல்ல முடியும், என்னுடைய மனமும் அதே சமையல் அறையில் நான் செய்கிற அந்த சமையலில் லயிச்சு இருக்கின்றதை எங்களால் 100% உறுதியாக சொல்ல முடியுமா? என்னையை கேட்டால் இல்லை என்று தான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்து என்னுடைய கை அந்த சமையலை செய்து கொண்டு இருந்தாலும் என்னுடைய மனம் எங்கெங்கேயோ எல்லாம் சுற்றி போய்கொண்டு இருக்கும். ஒருவேளை என்னுடைய மனம் நான் முதல் நாள் செய்த வேலையில் போயிருக்கலாம். அந்த வேலையில் நடந்த பிரச்சனையை பற்றி நான் திருப்பி ரீகால் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை திருப்பி நான் நினச்சி பார்த்து கொண்டே இருக்கலாம். அல்லது நேற்று நடந்த வேற ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் நடந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அந்த பிரச்சனையை திருப்பி நான் ரிப்பீட் பண்ணி பார்த்து கொண்டே இருப்பேன். அல்லது இனிமேல் நடக்க போகிற, எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு விஷயம். உதாரணமாக நம்மளோட பிள்ளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது என்று சொன்னால் அந்த எக்ஸாமை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், பிள்ளைக்கு எப்படி படித்து கொடுக்க போகிறேன், அந்த பிள்ளை அந்த எக்ஸாம் எப்படி செய்ய போகுதுண்டு எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறதா இருக்கலாம். அதாவது இறந்த காலத்தை பற்றி, முடிஞ்சதை பற்றி நினைக்கிறது உண்டு, அடுத்தது இனிமேல் நடக்க போகிறத பற்றி நினைக்கிறது உண்டு. இந்த மாதிரியான விடயங்களில் தான் எங்களோட மனம் அப்படி சுற்றி சுழன்று கொண்டு இருக்கும். அந்த நேரம் நான் உண்மையிலேயே சமைச்சு கொண்டிருப்பேன். ஆனால் இந்த மனம் முதல் நடந்ததை நினச்சி கவலைப்படும், இனிமேல் நடக்க போகிறத நினச்சி பயப்படும். இந்த ரெண்டும் செய்யும். ஆனால் எத்தனை பேர் அந்த சமையலில் நான் இப்போ இந்த மரக்கறியை வெட்டி கொண்டிருக்கிறேன், கத்தியால் வெட்டுறேன், இந்த மரக்கறி நல்ல சாஃப்டாக இருக்குது, இதை நான் இன்றைக்கு இந்த கறி வைக்க போகிறேன், இதை நான் இன்னின்ன இன்க்ரீடியன் எல்லாம் போட்டு சமைக்க போகிறேன், இது இந்த அளவு சுவையாக இருக்க போகுது, இதை எப்படி என் குடும்பத்தின இதை விரும்பி சாப்பிட போகிறாங்க, இதை நான் எப்படி என்ன செய்ய போகிறேன் என்ற அந்த சமையலை பற்றியோ அல்ல அந்த சமைக்கிற பொருளை பற்றியோ அல்ல அந்த சமைக்கிற விதத்தை பற்றியோ எத்தனை பேர் நாங்கள் அதை மட்டும் அந்த நேரம் சிந்திப்போம். என்னையை கேட்டால் உண்மையிலேயே என்னால் 100% நான் அந்த விடயத்தில் லயிச்சிருப்பேனான்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியாது. என்னால் அந்த விஷயத்தில் லயிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நான் அதை ட்ரை பண்ண தொடங்கியிருக்கிறேன். அதாவது நான் செய்கிற வேலையை மட்டும் இந்த மனதை சிந்திக்கிறதுக்கு நான் இப்போ பழக்கப்படுத்த ட்ரை பண்ணுறேன். இதால் என்ன நன்மை? சரி, நான் சமைச்சு கொண்டு இருக்கிறேன், ஆனால் இந்த மனம் அங்கே இங்கெல்லாம் தெரியட்டுமே, அதில் இப்போ என்ன வந்தது, அதில் என்ன நட்டம் வந்தது, அதில் என்ன தீமை வந்ததுன்னு கேட்டால் அதால் நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்களுக்கு தீமை நன்மைன்றது 0 தான் வரும். ஏன்னு சொன்னால் இப்போ நடந்து முடிஞ்சதை பற்றி நாங்கள் கவலைப்படுறதுனால எங்களுக்கு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை.
ஒருவேளை ஒரு சேடான ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணும் பொழுது அந்த சேடான வைப்ரேஷன் வந்து இனிய திரும்பவும் அந்த நிகழ்காலத்தில் இனிய மகிழ்ச்சியாக வாழ விடாமல் பழைய அந்த துக்கமான அந்த சம்பவத்துக்குள்ளேயே என்னையும் இந்த மைண்டையும் திருப்பி திருப்பி கொண்டு போய்கொண்டே இருக்கும். இதனால் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் என்னால் ஹாப்பியாக வாழ முடியாது. இது ஒரு தீமை. அடுத்த தீமை என்னென்னு சொன்னால், இப்போ நான் ஒரு வேலை செஞ்சு கொண்டிருக்கேன் தானே, உதாரணமாக சமையல். அந்த சமையலில் என்னால் 100% கன்சன்ட்ரேஷனோட செய்ய முடியாது. சமையலில் 100% என்னால் முழுமையாக செய்ய முடியாட்டி என்ன நடக்கும்? சாப்பாடு நல்லா இல்லாமல் வரும், உப்பு கூடிரும், புளி குறைஞ்சிரும், எல்லாம் கூடி குறைஞ்சி விட்டுதுன்னு சொன்னால் எங்களால் அதை நிம்மதியாக சாப்பிட இல்லாத அந்த சாப்பாட்டால் கிடைக்கிற மகிழ்ச்சி எங்களுக்கு வராது. எங்களோட குடும்பத்தினவர்கள் வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டு மகிழ்ச்சியும் அடைய மாட்டாங்க. அந்த சாப்பாட்டால் அந்த உடலுக்கும் நலன் கிடைக்காது, ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஒருவேளை அது பிரச்சனையில் கூட முடியலாம், சாப்பாடு இன்றைக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி அடுத்த பிரச்சனை உருவாகிறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும். அதனால் வந்து அந்தந்த வேலையிலேயே கவனத்தை செலுத்துறது வந்து மிக முக்கியம். நான் செய்கிற வேலையில் மட்டும்தான் என்ற கவனம் இருக்குன்றது மிகவும் முக்கியம். முக்கியமாக வந்து நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் வந்து நாங்கள் வேலைக்கு போகிற ஆட்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற ஆட்களாக இருந்தாலும் மல்டி டாஸ்கிங்ன்றதில் எங்களோட நேரம் முழுக்க போகுது. அதாவது ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்கிறதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங். ஒரு வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருப்போம், சில நேரம் இன்னொரு ஆள் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணும், இன்னொரு வேலையை கொண்டு வந்து எங்களுக்கு தரும், அதை இதை பார்க்குறதா அதை பார்க்குறதான்னு தெரியாமல் இருக்கும். பல வேலைகளை வந்து நாங்கள் அலுவலகத்தில் ஒரே நேரத்தில் முடிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். வீட்டை எடுத்துக்கொண்டு சொன்னால் ஒரு சமையலை செஞ்சுட்டு இருக்கிற நேரம் அதே நேரம் ஃபுல்லாக வந்து டிஸ்டர்ப் பண்ணும், இன்னொரு ஆள் வந்து இன்னொரு உறவினர் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, பக்கத்து வீடு ஆள் ஃபோன் அடிக்கும், இப்படி பல டிஸ்டர்பன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எங்களால் ஒரு வேலையை ஒரு நிமிஷத்தில் சரியாக செய்ய முடியாமல் போகும். இப்படியான சூழல்களில் தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸை வந்து நாங்கள் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதாவது இந்த வேலையை நான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய இந்த நேரம் இந்த வேலையை செய்கிறதுக்கு மட்டும்தான். இந்த நேரத்தில் வந்து என்னுடைய மனதையும் வந்து இந்த வேலையில் மட்டும்தான் நான் செலுத்த போகிறேன். மற்ற எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு நேரத்தில் இந்த வேலை மட்டும் நான் அந்த நேரத்தை அந்த வேலை கண்டு மட்டும் ஒதுக்கி செய்யும் பொழுது அந்த வேலை எங்களுக்கு வினைத்திறனாக நடக்கும். எங்களோட மனம் வந்து அந்த நிமிடத்தில் வாழ்கிறதுக்கு பழக்கப்படும். எதிர்காலத்தை பற்றி நினைச்சு வர பயமோ அல்லது இறந்த காலத்தை பற்றி நினைச்சு வர கவலையோ, இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுலேருந்து நாங்கள் எங்களை விடுவித்து கொள்ளலாம். அதனால் கடைசியாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, இதை ஒரு சின்ன எக்ஸசைஸாக நினச்சி நாங்கள் எல்லோரும் இதை ப்ராக்டிஸ் பண்ண தொடங்குவோம். இன்றையிலிருந்து நான் செய்கிற வேலையில் மட்டும் என்னுடைய கவனத்தை செலுத்த போகிறேன். இதுக்கு நான் செய்ய வேண்டிய முதலாவது விடயம், என்னென்ன நேரத்தில் என்னென்ன வேலையை செய்ய போகிறேன்னு ஒரு சும்மா ஒரு ஐடியாவாக ஒரு பிளானை போட்டு வச்சுருக்கிறது. நாங்கள் போடுற எல்லா பிளானுமே எங்களால் செய்ய முடியாமல் போகும். இருந்தாலும் ஒரு ப்ராக்டிஸுக்காக இந்த டைம் 10 மணி தொடக்கம் 11 மணி வரைக்கும் என்னுடைய சமையல் நேரம். இந்த சமையல் நேரத்தில் வந்து நான் என்னுடைய ஃபோனை பார்க்க போகிறதில்ல, வேறு எந்த விஷயத்தை பற்றி நினைக்க போகிறதில்ல, வேறு வேலைக்கு போகிறதில்ல. அந்த சமையல் அறைக்குள்ளே மட்டும் அந்த 1 ஹவரை நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அந்த நேரம் நான் சமைக்கிற வேலையை மட்டும் சிந்திக்க போகிறேன். நான் சமைக்கிற பதார்த்தத்தையோ அந்த பொருளையோ பற்றி மட்டும் சிந்திக்க போகிறேன். நான் சமையலுக்கு பாவிக்கிற பொருட்களை பற்றி மட்டும் சிந்திக்க போகிறேன். எந்த அளவு சுவையாக அந்த பொருளை நான் சமைக்க முடியும் என்றதில் மட்டும் என்ற கவனம் இருக்க போது, அந்த உணவு மூலமாக நான் அடைய போகிற மகிழ்ச்சி, அந்த உணவு மூலமாக எனக்கு கிடைக்க போகிற ஆரோக்கியம், இதை பற்றி மட்டும் நான் அந்த நேரம் சிந்திக்க போகிறேன். இதை மாதிரி நீங்கள் இன்னும் வேறு ஆக்டிவிட்டீஸையும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஒரு உதாரணத்துக்காக இந்த சமையலை சொல்கிறேன். இதை மாதிரி ஒரு வேலை சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கலாம், அல்லது வீடு சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு டைமில் 1 at a time வந்து சொல்கிறது. ஒரு நேரத்தில் ஒரு டாஸ்க் மட்டும், அதுக்காக மட்டும் எங்களுடைய முழு நேரத்தையும் முழு கவனத்தையும் முழு மனதோடு செலுத்துறதன் மூலமாக எங்களுடைய நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கலாம், பயம் குறைக்கலாம், பழைய கவலைகளை மறந்து போய் சந்தோஷமாக நாங்கள் வாழ்கிறதுக்கு இது வழிவகுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது என்று சொன்னால் இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மிக்க நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.